ஜி சுப்பிரமணி அவர்கள் சீனியர் ப்ரோக்ராம் மேனேஜர் எரிக்சன் பிரைவேட் லிமிடெட் சென்னை. இவர் 29 மாணவர்களுக்கு 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற 29 மாணவர்களுக்கும் தலா 1000 ரூபாய் காசோலை வழங்கியவர். அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு கலெக்டர் சார் முன்னாடி இந்த கிஃப்ட் கொடுக்கறது, இந்த விழா நடத்துறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இது இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி இல்லாமல் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் நடந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப பெருசாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. இதுக்கு உழைத்த அனைத்து டீச்சர்ஸ்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெற்றோர் கழகத்தவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த சின்ன ஊக்கத்தொகை கொடுப்பதற்காக என்னை அழைத்து என்னை கௌரவத்திற்காக அனைவருக்கும் நன்றி. இதோட முடித்துக் கொள்கிறேன். நன்றி. பள்ளி போகனப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி எம் சின்னப்பப்பா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் ஒரு உறுப்பினரா இருக்க அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவியின் பெற்றோர் அனைத்து ஆசிரியர்களையும் கௌரவித்தார். அதே பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கட்டி இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக அவ்வளோ கடின உழைப்பால் உழைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆசிரியர்களால் இந்த கம்மம்பள்ளி புனிதமடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த பள்ளியில் நிஜமாவே அனைத்து ஆசிரியர்களின் உள்ளத்தில் இருக்கிற மாதிரி சரஸ்வதி குடியிருக்காங்க. ஆனால் அண்ணா தலைமைத்துவ விருதுன்றதை விட இதை விட மிக உயரிய விருது ஏதாவது கொடுத்துருந்தா கூட கண்டிப்பாக இந்த பள்ளிக்கு தகும், சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் இன்னும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கூறி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறி எங்களையெல்லாம் அழைக்கணும் அப்படின்ற அவசியம் கண்டிப்பாக இல்லை. இருந்தாலும் ஊடுபள்ளி ஆசிரியர்களை அழைத்து அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிச்சு எங்களையும் இந்த மேடையில் முன்னாடி நிற்க வைக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். போன வருஷம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இந்த வருஷம் நான் கலந்துக்கிட்டதில் உண்மையாகவே எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த தலைமை ஆசிரியர் அமைதியாக இருப்பாங்கன்றதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வெற்றி புயல் இருக்குன்றதை நான் இங்கே தான் நான் தெரிஞ்சுக்கினேன். உண்மையாகவே இந்த பள்ளிக்கு எங்கள் ஊடுபள்ளி ஆசிரியர்களின் சார்பாக நன்றிகள் 1000 கூறி நேர கருதி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களுடைய சாதனைகளுக்கு பின்னாலும் எங்களுடைய தலைமை ஆசிரியர் இருந்தாலும் அந்த மாணவர்களை உருவாக்கி இங்கே அனுப்பி வைத்தவர்கள் ஊட்டுப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள். அதனாலேயே எங்களுடைய தலைமை ஆசிரியர் இந்த பள்ளியினுடைய இதயமாக இருந்து அவர்களை ஆண்டுதோறும் வரவேற்று அவரை கௌரவப்படுத்துகின்றார். அம்மா அதை நினைவு கூர்ந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கம்மம்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ஏ ஜோஸ்பின் சகாயமேரி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு கம்மம்பள்ளி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஊதியம் பெறாமல் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும்
பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இருபால ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் முதற்க என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியினுடைய நான் ஊட்டு பள்ளியாக இருப்பதே எனக்கு ஒரு பெருமையாக உள்ளது. ஏனென்றால் நாங்கள் மாணவர்களை வந்து அங்கே எப்படி நாங்கள் சொல்லி கொடுத்து நாங்கள் அனுப்புகிறோமோ அதே மாதிரி இவங்களும் வந்து நல்லா ஊக்குவிச்சு மாணவர்களை வந்து எல்லாரும் 400க்கு மேலே பெற வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செயலாக இருக்குது. அந்த பள்ளி ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஹைஸ்கூல் டீச்சர்ஸு, நீங்கள்லாம் பிரைமரி டீச்சர்ஸ்ன்ற ஒரு ஈகோ இல்லாமல் எங்ககிட்ட வந்து பழகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. அதே நான் மற்ற டீச்சர்ஸை பார்க்கும்போது பிரைமரி டீச்சர்ஸ்னால் அவங்கள வந்து அவ்வளோ ஒன்றும் பழக மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சக ஆசிரியர்கள் மாதிரி எங்ககிட்ட வந்து நல்லா பழகுவாங்க. அந்த இதுவும் வந்து எங்களுடைய பெருந்தன்மையே காமிக்குதுன்னு தான் நான் சொல்லணும். இந்த அரசு உயர்நிலைப்பள்ளி கம்பம்பள்ளி இப்பள்ளியின் முப்பெரும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளிக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நிறைய பேருக்கு தெரியும், சில மாணவர்களுக்கு நான் இந்த ஊரை சேர்ந்தவன் என்று. நான் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர். அது மட்டுமல்ல, அரசு உயர்நிலைப்பள்ளி காளிக்கோயில் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இது எம் பள்ளிக்கு நான் சேர்க்கும் பெருமை. ஆதலாலே நான் இப்பள்ளியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.